ஜெர்மனியில் திடீரென விமான ஓடுபாதையில் புகுந்த நபர்களால் பரபரப்பு. ஜெர்மனியின் விமான நிலையம் ஒன்றின் ஓடுபாதையில் திடீரென நுழைந்த சிலரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. ஜெர்மனியின் பிராங்க்பர்ட் விமான நிலைய ஓடுபாதையில் திடீரென நுழைந்த பருவநிலை ஆர்வலர்கள் சிலர் தங்களை தரையுடன் ஒட்ட வைத்துக் கொண்டுள்ளனர். அதனால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக விமானங்களின் வருகையும் புறப்பாடும் நிறுத்தப்பட்டது. 140 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன. புவி வெப்பமயமாதலில் சுமார் 4% விமானங்கள் தான் காரணம் என்கின்றன ஆய்வுகள். தி லாஸ்ட் ஜெனரேஷன் எனும் பருவநிலை ஆதரவு அமைப்பு அரசாங்கங்கள் எரிபொருட்களாக எண்ணெய், எரிவாயு மற்றும் நிலக்கரியை பயன்படுத்துவதை 2030ஆம் ஆண்டு வாக்கில் முடிவுக்கு கொண்டு வரக்கோரி இத்தகைய அமைதி போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறது. தற்போது மீண்டும் விமான சேவை துவக்கப்பட்டுள்ளதாக சமீபத்திய தகவல்கள் தெரிவிக்கின்றன. அரசு அதிகாரிகளின் சம்பள பிரச்சினை. அரசு அதிகாரிகளின் சம்பள முரண்பாட்டை 2025ஆம் ஆண்டின் ஜனவரி மாதத்திற்குள் தீர்ப்பதற்கு நடவடிக்கை எடுத்துள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே இதனை குறிப்பிட்டார். மேலும் அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க வேண்டுமென்ற நம்பிக்கையில் இது தொடர்பாக ஆராய ஜனாதிபதியினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. எனினும் அந்த குழுவினர் தாங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் அரசியல் கட்சிகளின் நிகழ்ச்சி நிரலை செயற்படுத்த இந்த வேலைநிறுத்த ஆர்ப்பாட்டங்களை செய்வதாக அவர் தெரிவித்தார். எவ்வாறாயினும் இந்த சம்பள முரண்பாட்டை 2025ஆம் ஆண்டின் ஜனவரிக்குள் தீர்ப்பதற்கு ஒரு குழுவை அமைத்து 3 மாதங்களுக்குள் அறிக்கை வழங்குமாறு கூறியுள்ளதாக அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்தார். ரஷ்ய ராணுவ ஹெலிகாப்டர் விபத்து. ரஷ்யாவில் ராணுவ ஹெலிகாப்டர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விபத்துக்குள்ளானது. இந்த சம்பவத்தில் ஹெலிகாப்டரில் பயணித்த அனைத்து இராணுவ வீரர்களும் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவின் தென்மேற்கு பகுதியில் மக்கள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதாக உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரஷ்யாவின் Mi-28 ரக இராணுவ ஹெலிகாப்டர் வியாழக்கிழமை காலை கலகா பகுதியில் விபத்துக்குள்ளானதாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிந்ததாக உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன. உக்ரைன் எல்லையிலிருந்து 150 கிலோமீட்டர் மைல் தொலைவில் உள்ள காற்றில் விழுந்து நொறுங்கியது. முதற்கட்ட தகவல்களின்படி விபத்துக்கான காரணம் தொழில்நுட்ப கோளாறு என்று பாதுகாப்பு அமைச்சக அதிகாரியொருவர் கூறியதாக ரஷ்ய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பிலிப்பைன்ஸ் கடற்பகுதியில் 17 பேருடன் கடலில் மூழ்கிய எண்ணெய் கப்பல். 1.5 மில்லியன் லிட்டர் எரிபொருளை ஏற்றி சென்ற கப்பல் பிலிப்பைன்ஸ் கடற்பகுதியில் மூழ்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதனால் சுற்றியுள்ள கடற்பகுதியில் பாரிய எண்ணெய் படலங்கள் காணப்படுவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கப்பலில் இருந்த 17 பணியாளர்களில் 16 பேரை மீட்புக் குழுவினர் மீட்டுள்ளனர். இந்த நிலையில் ஒருவர் காணாமல் போயுள்ளதாகவும் குறித்த நபரை கண்டுபிடிக்கும் பணி நடந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. எண்ணெய் கசிவு கண்டறியப்பட்டு அதனை இல்லாது செய்ய முயற்சிகள் இடம்பெற்று வருவதாகவும், ஆனால் பலத்த காற்று மற்றும் அதிக அலைகள் அவற்றுக்கு இடையூறாக இருப்பதாகவும் அதிகாரிகள் கூறினர். கெய்மி சூறாவளி பருவகால பருவமழையை தீவிரமடைந்துள்ளதால் இந்த நிலை காணப்படுவதாக கூறப்படுகிறது. தமிழர் பகுதியில் தடுத்து நிறுத்தப்பட்ட ஆஸ்திரேலிய நிறுவனத்தின் இரகசிய நகர்வு. மன்னார் தீவின் கனிய வளங்களை அகழ்வதற்கு கடந்த 2-3 வருடங்களாக ஆஸ்திரேலியாவை சேர்ந்த தனியார் நிறுவனம் ஒன்று இரகசிய நகர்வுகளை மேற்கொள்வது தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் சார்ல்ஸ் நிர்மலநாதன் சபையில் பகிரங்கப்படுத்தியிருந்தார். இந்த நிலையில் இது தொடர்பிலான கூட்டங்கள் தற்போது தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக சார்ல்ஸ் எம்பி தெரிவித்தார். குறித்த செய்தி தொடர்பில் எமது ஊடக பிரிவிலிருந்து மேற்கொள்ளப்பட்ட தொலைபேசி அழைப்பின் போது அவர் இதனை கூறினார். ஹமாஸ் தலைவர்களுக்கு எங்கிருந்தாலும் அழிவு. இஸ்ரேலின் ராதாப் காட் திட்டம். ஹமாஸ் தலைவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்களை அழிப்பதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டு இருப்பதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. போர் நிறுத்தம் முடிவடைந்து 3 நாட்களை கடந்துவிட்டுள்ள நிலையில் மீண்டும் போர் ஆரம்பித்ததிலிருந்து இதுவரை 250க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் போர் முடிவடைந்தாலும் ஹமாஸ் தலைவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் அவர்களை தேடி கொலை செய்வதற்கு இஸ்ரேல் திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஹமாஸ் தலைவர்களை கொலை செய்யும் இந்த திட்டத்திற்கு
ஆபரேஷன் ராத் ஆஃப் காட் போன்ற திட்டத்தை ஒப்புதல் அளிக்க இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு விரும்புவதாகவும் குறிப்பிட்டார். அதன்போது குறிப்பாக துருக்கி மற்றும் லெபனான் நாடுகளில் உள்ள ஹமாஸ் தலைவர்களை கொல்ல இஸ்ரேலின் உளவு அமைப்பான மொசாட் அமைப்பு திட்டம் வகுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக நாடுகளை அச்சுறுத்தும் சீனாவில் கண்டறியப்பட்ட புதிய வைரஸ் தொற்று. வட சீனாவில் கண்டறியப்பட்ட புதிய நிமோனியா வைரஸ் தொற்று அறிகுறிகளை கொண்ட நோயாளிகள் தற்போது அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய பிராந்தியங்களில் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த தொற்றானது வடக்கு சீனாவில் உள்ள குழந்தைகளிடையே அதிகமாக பதிவாகியுள்ள நிலையில் அங்குள்ள வைத்தியசாலைகள் நோயாளிகளால் நிரம்பி வழிகின்றதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. அதன்படி கனடா, இத்தாலி மற்றும் ருமேனியாவிலிருந்து அந்த வைரஸ் தொற்றுக்கான அறிகுறிகளுடன் சிலர் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சீனாவிலிருந்து வரும் பயணிகளுக்கான விமான நிலைய சோதனைகளை கடுமையாக தைவான் சமீபத்தில் முடிவு செய்தது. தைவான் அரசின் இந்த முடிவால் கடந்த நவம்பர் மாதம் முதல் 30 சீன பயணிகளுக்கு நிமோனியா நோய் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது.